ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமேன்சர் அப்படிங்கிற மானோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு சி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஓபியான நெக்ரோமேன்சர் ஸ்கில்ல அவேக்கன் பண்ணியிருப்பான். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அது ஒரு டம்மியான ஸ்கில்னு நினைச்சிருப்பானுங்க. ஹீரோவும் அப்ப சீக்வன்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ட்ரைலுக்கு போய் அசால்ட்டா 5 லெவல் கெயின் ஆனது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம வந்திருப்பான். இதை பார்த்து அந்த எலைட் கிளாஸஸ் அந்த டீச்சரும் ஷாக் ஆயிட்டு, யோ பிரின்சிபலே, அந்த ப்ளூட்டோ பயங்கரமான திறமையை ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பிரின்சிபலும், எனது ப்ளூட்டோ கிட்ட திறமை இருக்கா, நீ என்னமா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும், நானும் இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்காக ஒரு சில எக்யூப்மெண்ட் வாங்கலான்னு வந்து பார்த்தா இந்த ஹை கிரேட்ல இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விலையில இருக்கு. சரி, கம்மியான விலைக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் கிடைக்குமேன்னு நானும் பல மணி நேரம் தொலைவி பார்த்தா ரொம்பவே லோ குவாலிட்டியில இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் 10 கோல்டு காயின். அதனால இந்த டஞ்சன் ரைடுக்கு நான் எக்யூப்மெண்ட் இல்லாம தான் போகணும் போல அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த டஞ்சனுக்குள்ள இருந்து வர டீமை பார்த்து அங்க உள்ள போலான்னு நினைக்கிற டீம் கூட, என்னடா இது, இவனுங்க நம்மள விட ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, ஆனா இவனுங்களே இவ்வளவு அடிபட்டு வெளியே வரானுங்க, நம்ம கன்ஃபார்ம் இந்த டஞ்சனுக்குள்ள போய் ஆகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு, இந்த முட்டாளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க, ஆனா என்ன வீக்குன்னு சொல்றானுங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி நானும் ஆல்ரெடி லெவல் 5 போயிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரம் லெவலப் ஆகணும், அதுக்கு இந்த கோல்டு டிஃபிகல்ட்டி கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணிக்கிட்டு டஞ்சனுக்குள்ள வந்துட்டு, இந்த டஞ்சன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சரி நம்மளோட சோல்ஜர்ஸை சமன் பண்ணுவேன்னு சமன் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த பாஸை கொன்னேன் அப்படின்னா எனக்கு லூட்டு கிடைக்கும், அதனால சீக்கிரமா வாடா பாஸே, உன்னை கொன்னுட்டு நான் லூட்டை கலெக்ட் பண்ணி ஆகணும், அதனால என்னோட மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து 35 மானாவை யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸை சமன் பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு மானா கெயின் ஆகும்ல, அதை வச்சும் சோல்ஜர்ஸை சமன் பண்ணிக்கிட்டு ஒரு படையவே கூட்டிகிட்டு போறான். அங்க பார்த்தா லெவல் 5ல இருக்கக்கூடிய ராக் ரைனோ அப்படிங்கிற மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஹீரோவோட சோல்ஜர்ஸும் அங்க வந்த மொத்த ரைனோஸையும் அசால்ட்டா வெட்டி வீசுதுங்க. அப்ப ஜெயின்ட் ராக் ரைனோ அப்படிங்கிற ஒன்று வருது. நம்ம ஹீரோவும், இந்த ஜெயின்ட் ராக் ரைனோக்கு முன்னாடி நான் என்னதான் அட்டாக் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் அது எதுவும் வேலை செய்யாது, ஆனா என்கிட்ட இந்த ஒரு ட்ரிக் மட்டும் இல்ல, இன்னொன்னும் இருக்கு அப்படின்னு அவனோட அந்த ஸ்கெலிட்டனை கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்தி அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுத்துறான். அதுல அந்த ஜெயின்ட் ராக் ரைனோவும் செத்துருச்சு. இதுல நம்ம ஹீரோவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சி அவன் லெவல் 7 போயிட்டான். அப்ப அந்த ஜெயின்ட் ராக் ரைனோவோட கிங் ரைனோவே வருது. ஹீரோவும் அத்தாதண்டி உருவத்துக்கு முன்னாடி, சாலா நீ யாரா அப்படிங்கிற மாதிரி நின்று எடுக்கிறான். அந்த ரெய்னோவும் ரேஜ் மூட்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த ரெய்னோவை பார்த்துட்டு, இந்த ரெய்னோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா தான் இருக்கு, பட் இது எதுவும் என்னை பயன்படுத்தாது, கொஞ்சம் சுத்தி பாருடா ரெய்னோ தம்பி அப்படிங்கிறான். பார்த்தா கிட்டத்தட்ட 100 கன் பவுடர் ஸ்கெலிட்டன் இருக்கு. அடுத்தது என்ன சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான பிளாஸ்ட். அந்த ரெய்னோவோட கதை முடிஞ்சு நம்ம ஹீரோவும் லெவல் 7 போயிட்டான். கைஸ், இதுக்கு முன்னாடி லெவலப் ஆனால அப்ப வந்து லெவல் 6ல தான் இருந்திருக்கான். நான் இந்த பாஸை கொன்னேன் அப்படின்னா லெவல் 7 போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல, நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஹீரோவும், வேற எவனும் வரதுக்கு முன்னாடி நான் இந்த பாஸ் ஏரியாவுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த பாஸே இப்போ வேப்பரைஸ் ஆயிருச்சு, சரி அது என்னடா மேலே மிதந்துட்டு இருக்குன்னு பார்க்குறான். பார்த்தா எப்பிக் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஜெயின்ட் ராக் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்து மிரண்டு போயிட்டு, அடிச்சுதுரா ஜாக் பாட்டு அப்படின்ட்டு, இங்க இருக்க லூட்டுங்களெல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட கலரை வச்சு தான். ரொம்பவே காமனாக கிடைக்கக்கூடிய லூட்னா அது ஒயிட் கலர் தான், அது பேசிக்கான லூட்டும் கூட. பட் இப்போ எனக்கு கிடைச்சிக்கிறது மிட் டயர்ல இருக்கக்கூடிய எப்பிக் குவாலிட்டி லூட். அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் டஞ்சன் ரைட்லயே இந்த எப்பிக் குவாலிட்டி கியர் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது என்னோட லக்கு எவ்வளவு இன்செனா இருக்குதுங்கிறது சொல்லுது. அப்புறம் இந்த ஸ்டாஃப் கண்டிப்பா 100 கோல்டு காயினுக்கு மேல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாஃப் மூலியமா எனக்கு அடிஷனலா 10 டிஃபென்ஸ் பாயிண்டும் 30 மானா பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன, இப்ப என்னால கரண்டா 75 சமன்ஸ் பண்ண முடியும். ஸோ இனிமே தாண்டா ஆட்டமே ஸ்டார்ட் அப்படின்னு அந்த டஞ்சனை விட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த கோல்டன் பாய்ங்கிறவனும், என்னது ப்ளூட்டோவா, டே தம்பி நீ என்ன இந்த டஞ்சன் சைட்லாம் வந்திருக்க, அப்புறம் என்னோட ஆஃபர் இன்னுமே இருக்கு, நீ ஆசைப்பட்டா இப்ப கூட எனக்கு கீழே ஒரு நாயா இருக்கலாம், சரி என்ன தனியாவா போயிட்டு வந்திருக்க, அட ஆமா நீயே ஒரு சி ரேங்க சேர்ந்த குப்பை, உன்னை எவன் கூட்டிட்டு போவான், இதை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு, சரி கொஞ்சம் பாரு என்னோட காஸ்ட்லியான கியர், அது மட்டும் இல்லாம ஒரு பர்ஃபெக்டான டீமு, எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கு, ஆனா உன்னை நினைச்சாதான்டா ரொம்ப பாவமா இருக்கு அப்படிங்கிறான். கை சாரி, இன்னொரு மிஸ்டேக், இவனோட பேரு கோல்டன் பாய் இல்ல அட்ரைன்னு போட்டிருக்கு. அப்ப அங்க இருக்கவனுங்கள ஒருத்தன், டே நம்மளோட பாஸ் எதுக்குடா இந்த குப்பைக்கு இவ்வளவு சலுகை கொடுக்குறாங்கன்னு கேட்கறான். இன்னொருத்தனும், டே இந்த ப்ளூட்டோ சி ரேங்க்ல ஒரு நெக்ரோமான்சரா இருந்தாலும் கூட அந்த அவேக்கனிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் கெத்தா சுத்திட்டு இருந்தவன், அவன் நம்ம பாஸுக்கு கீழே ஒரு நாயா இருந்தா அது நம்ம பாஸுக்கு தானே பெருமை அப்படிங்கிறான். இன்னொருத்தனும், டே ப்ளூட்டோ எல்லாரும் இவ்வளவு உன்னை கேவலப்படுத்துறாங்களே, உனக்கு
கொஞ்சம் கூட கோவமே இல்லையா, நீ முதல்ல ஒரு ஆம்பளையான்னு கேட்குறான். இதை கேட்டு அங்கே இருக்கவனுங்களும் சிரிக்கிறானுங்க. அப்போ அந்த பொண்ணும் அட்ரைன்னு சொன்னான் அப்படின்னா எந்த பொண்ணுமே இந்த ப்ளூட்டோ பக்கத்தில் போக மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறா. ஹீரோவும் நான் இதை ஒரே ஒரு டைம் சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அந்த அட்ரைனும் என்னன்னு கேட்குறான். ஹீரோவும் இன்னும் ஒரு டைம் என் வழியில் குறுக்க வந்தீங்கன்னா கூட உங்களை கொன்னுருவேன், ஸோ என் வழியில் வராதீங்க அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த அட்ரைனும் டே என்னடா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு போகிறான். அப்போ அங்கே இருந்த பொண்ணும் டே அட்ரைனே கொஞ்சம் அடக்கி வாசி, இந்த டஞ்சன் ஹாலில் சண்டை போடக்கூடாது, இதை எவனாவது பார்த்தானா நமக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிறா. அப்போ அங்கே நிறையவே கோட்டு சூட்டு போட்ட மொட்டை மாமாங்க வராங்க. அதில் ஒருத்தனும் இங்கே என்ன நடக்குது, எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு கேட்குறான். இன்னொருத்தனும் டே நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்களான்னு கேட்குறான். அந்த அட்ரைனும் இல்லை சார், இவன் என்னோட ஓல்டு கிளாஸ்மேட், நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறான். அந்த மொட்டை மாமாவும் டே முட்டா பசங்களா, ஒன்று டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடுங்க, இல்லை வெளியே போய் சண்டை போடுங்க, எதுக்குடா இந்த டஞ்சன் ஹாலில் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கத்துறான். அட்ரைனும் சாரி சார், நாங்கள் இப்போ டஞ்சன் ரைடுக்கு தான் போக போகிறோம், அதுக்கு முன்னாடி என்னோட ஓல்டு கிளாஸ்மேட் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு. டே ப்ளூட்டோ, உன்னோட லக்கு நல்லா இருக்கு, நீ மட்டும் இந்த டஞ்சன் ஹாலுக்கு வெளியே என் கண்ணில் மாட்டு, அன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள் அப்படின்ட்டு போகிறான். ஹீரோவும் இந்த முட்டா பசங்களுக்கு தெரியாதது என்னன்னா, இந்த டஞ்சன் ஹாலுக்கு வெளியில இவனுங்க என் கண்ணில் பட்டானுங்களா அவனுங்களுக்கு தான் கடைசி நாளாக இருக்கும், அது தெரியாமல் இவ்வளோ தெனாவட்டா பேசிட்டு போகிறானுங்களேன்ட்டு போகிறான். அப்போ அங்கே வந்த மொட்டையும் டே தம்பி, அந்த முட்டா பசங்க மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா என்னை வந்து இந்த டஞ்சன் ஹாலில் பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போகிறான். அங்கே வந்த மொட்டையும் டே தம்பி ஒரு நிமிஷம் இல்லை, டஞ்சனை விட்டு வெளியே போகணும்னா இந்த வழியே போகணும், அந்த வழியே போனோம் அப்படின்னா லெவல் 1ல இருக்க பன்னி மியாவ்டவுஸ் இருக்கும், அதோட ஸ்பீடை உன்னால் சமாளிக்க முடியாது, ஸோ நீ இப்போ ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையில் இருக்க அந்த ஸ்டாஃபை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அந்த ஜெயின்ட் ராக் ஸ்டாஃப் ஆச்சே, இது கிடைக்கணும் அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் கோல்டோ இல்ல ஹையர் ரேங்க் டிஃபிகல்ட்டி இருக்க மிஷனும் முடிச்சிருக்கணும். ஆனா அது மட்டும் உண்மையா இருக்கக்கூடாது, இவன் ஆல்ரெடி அந்த டிஃபிகல்ட்டி லெவலை முடிச்சிட்டானு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 டஞ்சன் ரைடு போகலாம், ஸோ இப்போ பிரான்ஸ் டஞ்சனுக்கு போவோமே அப்படின்ட்டு போறான். அங்க போய் அவனோட மொத்த சோல்ஜர்ஸையும் சமன் பண்ணிட்டு சீக்கிரமா இன்னைக்கான டஞ்சன் ரைட்ஸை முடிச்சாகணும்னு பார்க்குறான். அப்போ அந்த மொட்டை மாமாவும் நம்ம ஹீரோ கையில் இருந்த ஜெயின்ட் ராக் ஸ்டாஃபை பார்த்து மிரண்டு போனதுல இன்னும் ஷாக்லயே எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், அவன் கோல்டோ இல்ல அதுக்கு மேல இருக்க டிஃபிகல்ட்டியை தான் கிளியர் பண்ணியிருக்கணும். ஆனா எப்படி அவனால சோலோவா அந்த டிஃபிகல்ட்டி லெவலை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு, ஈவன் எஸ் ரேங்கா இருந்தா கூட அது நடக்காத காரியம். இல்ல நான் இப்ப காண்றது கனவா நினைவான்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறம் டஞ்சனுக்குள்ள பார்த்தா இன்னொரு ஜெயின்ட் ராக் ரெயினோ இருக்கு. ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நிறைய கன் பவுடர் ஸ்கெலிட்டனை வச்சுக்கிட்டு என்னடா தம்பிங்களா மாசம் நின்று எடுக்கிறீங்க, சீக்கிரம் கொளுத்தி விடுங்க அப்படிங்கிறான். பார்த்தா வெடிக்கிற வெடியில அந்த ரெயினோட தலைலாம் கலந்துட்டு போகுது. இன்னும் 2 டஞ்சன் ரைட்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஹீரோவும் அடுத்த ரைடுக்கு உடனே வந்துட்டு அந்த ரெயினோ முன்னாடி நின்றுக்கிட்டு என்னடா நீங்க எத்தனை டைம் போட்டாலும் திருந்த மாட்டீங்களான்னு மறுபடியும் அதை பொசுக்கி விட்டுட்டான். அப்புறம் இன்னும் ரிமைனிங் ஒரு டஞ்சன் ரைடு இருக்கு, அதுலயும் அந்த ரெயினோட கதையை முடிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு நிறைய லூட் கிடைச்சிருக்கு, பட் இது எல்லாத்தையும் என்னால யூஸ் பண்ண முடியாது, அதனால இதெல்லாம் வித்துற வேண்டியதுதான் அப்படின்ட்டு டெய்லி இந்த டஞ்சன் ரைடுக்கு போறது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு, ஆனா நாளைக்கு எனக்கு ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்கு, ஸோ நாளைக்கு இங்க வர முடியாதுன்ட்டு போறான். நம்ம ஹீரோட ஸ்டாக்கை பார்த்தா லெவல் 9, அப்புறம் எம்பி 85, அந்த கியரோட சேர்த்தனா 115 எம்பி, மீதியெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்புறம் அடுத்த நாளே இந்த அரூரோ அகாடமியோட டெஸ்ட் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கவனுங்களும் இந்த டெஸ்ட்ல மட்டும் நம்ம நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அசூர் டிராகன் கில்லுல ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம அவேக்கன் ஆகி கரெக்டா ஒரே நாள் தான் ஆகுது, அதனால நம்ம எல்லாத்தோட லெவலும் சேமாவே இருக்கும், ஸோ இன்னைக்கு நம்மளால ஈஸியா ஷைன் ஆக முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இன்னும் கொஞ்சம் பேரு நான் நேற்று டஞ்சன் ரைடு போனதுல லெவல் 4 போயிட்டேன் அப்படின்னு இருக்கானுங்க. இன்னும் ஒரு சிலர் நான் லெவல் 2 போயிட்டேன் அப்படின்னு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது லெவல் 4 லெவல் 2வா, என்னடா இவ்வளவு ஸ்லோவா லெவலப் ஆயிட்டு இருக்கீங்களேன்னு பாக்குறான். அந்த அட்ரைனோ என்னடா ப்ளூட்டோ நெக்ரோமான்சரே இந்த பக்கம், நானும் நேற்று டஞ்சன் ரைடு போனதுல லெவல் 5 போயிட்டேன், அப்புறம் உன்னோட கதை என்ன, உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கிறியான்னு கேட்கறான். அப்போ அந்த அசூர் அகாடமியோட ஒரு இன்ஸ்ட்ரக்டரும் எல்லாரும் அமைதியே இருங்க அப்படின்ட்டு வழக்கம் போலவே அவேக்கனிங் ஆன எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரூக்கீஸ்க்கான ப்ரொஃபஷனல் டெஸ்ட் நடக்க போகுது. இதுல யாரு டாப் 5 பிளேஸ் அட்டைன் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த அசூர் டிராகன் கில்டுல ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அட்டைன் பண்றவங்களுக்கு நம்ம அரூரோ அகாடமி சார்பா எபிக் குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கியர் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு சிலர் அங்க மேல பார்த்துட்டு இது அவரு தானே அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இவரு எல்டர் அரௌன் கிரௌலி, இந்த அசூர் டிராகன் கில்டுல இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபஷனல். இந்த எல்டர் அரான் எதுக்கு பேர் போனவர்னா இவரோட மானா எண்ட்லெஸ்ஸா ஃப்ளோ ஆகுமா, கிட்டத்தட்ட முடிவே இல்லாத ஃபவுண்டைன் மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும்
நான் இப்போ ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனித்தனியான ரூமுக்கு டெலிபோர்ட் பண்ணப்படுவீங்க. அப்புறம் நம்ம எல்டர் கிரவுண்ட்லி ஒவ்வொரு ரூம்லயுமே கண்டினியூஸா சமன் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு பண்ற சமன்ல ஒன்னு நீங்க கில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த டெஸ்ட் மொத்தம் 30 நிமிஷம் நடக்கும். ஸோ யாரு எல்டரோட நிறைய சமன்ஸை கில் பண்றீங்களோ அவங்களோட பேர் இந்த லீடர் போர்டில் வரும். அந்த ஃபைனல் பாயிண்ட்டை வச்சு தான் உங்களோட ரேங்கிங் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அந்த பெருசும் இப்போ ஆரம்பிக்கலாமான்னு கொடூரமா பாக்குறாரு. இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு, என்னடா விளையாட்டு பண்றீங்களா, நாங்களே லெவல் 5ல தான் இருக்கோம், ஆனா இந்த எல்டரும் லெவல் 70க்கு மேல, எங்களால எப்படி இவரோட சமன்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியும், இதுக்கு நடுவில் இருக்க பவர் கேப் என்னன்னு தெரியுதான்னு கத்திட்டு இருக்கானுங்க. நம்ம எல்டரும், தம்பிங்களா யாரும் கவலைப்படாதீங்க, நான் பண்ணக்கூடிய சமன்ஸ் எல்லாமே லெவல் 1ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஆபத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா அந்த டெஸ்ட்டை விட்டு நீங்க உடனே வெளியே வந்துருவீங்க அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும், ஓ அப்படின்னா நம்ம எல்டரால அந்த சமன்ஸோட லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இது ரொம்ப சூப்பரா போச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. அப்ப அந்த அட்ரைனோ, டே தம்பி ப்ளூட்டோ, நீயே சி ரேங்க் குப்பை, உன்னால ஒரு சமன்ஸையாவது கொல்ல முடியுமா, சரி அது முடியலன்னா என்ன, உன்னோட டெஸ்ட் முடிச்சுட்டு இங்கேயே வெயிட் பண்ணு, நானும் டாப் 5குள்ள போயிட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நான் ஏன்டா வெயிட் பண்ணணும், இப்பவே கூடவா நம்ம சண்டை போடலான்னு கூப்பிடுறான். அந்த அட்ரைனோ, டே தம்பி உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், ஸோ இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெயிட் பண்றேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நாம வேணா யார் அதிக ரேங்க் எடுக்கிறாங்கன்னு பெட் பண்ணிப்போமா அப்படிங்கிறான். அட்ரைனும் சிரிச்சுக்கிட்டே, டே தம்பி நான் இப்ப கேட்டது கரெக்டா தான் சொன்னியா இல்ல வேற ஏதாவது என் காதல மாத்தி விழுந்துருச்சா, என்னடா விளையாண்டுட்டுக்கிறியா அப்படின்னு கத்தி சிரிச்சுக்கிட்டே, டே குப்பை நீ இன்னும் அந்த டேலண்டடான பர்சன் நினைச்சிட்டு இருக்கிறியா, உன்னோட ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுமா இவ்வளவு திமிரா பேசுறேன்னு கடுப்புல கத்துறான். ஹீரோவும், டே இது வெறும் கேம் தான்டா, இதுல தோக்குறவங்களுக்கு ஒரு சில பெனால்ட்டியும் இருக்கணும், அந்த பெனால்ட்டி என்னன்னு நீயே சொல்லு அப்படிங்கிறான். அட்ரைனோ, சரிடே தம்பி நீ ரொம்ப திமிரா பேசாதனால நான் உனக்கு சிம்பிளான பனிஷ்மெண்டாவே கொடுக்குறேன், யாரு இந்த பெட்ல தோக்குறாங்களோ அவங்க இந்த ஸ்கூலை சுத்தி நாய் மாதிரி தவழ்ந்து வரணும் அப்படிங்கிறான். ஹீரோவும், அவ்வளவு மோசம்லாம் இல்ல, உன்னோட பெட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு போறான். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டரும், சரி இப்போ இந்த அரூர் அகாடமியோட ரூக்கி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ சீக்கிரம் உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு எல்டர் கிரவுண்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பொசிஷன்ல இருக்காங்க, நாம இந்த டெஸ்ட்டை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. அந்த எல்டரும் ஆரம்பிச்சிட்டா போச்சு அப்படிங்கிறாரு. இவர் இந்த அசூர் டிராகன் கில்லோட வைஸ் சேர்மன், லெவல் 75ல இருக்கிறாரு. அவரோட சமன்ஸ் எல்லாம் எல்லா ரூமுக்கும் சமனாக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும், எனது லெவல் 1ல இருக்கக்கூடிய பிரான்ஸ் சோல்ஜரா, சரி என்னோட நெக்ரோமேண்டிக் சோல்ஜரோட பவரும் இதுவும் எவ்வளவு ஈக்குவலா இருக்குன்னு பாத்துருவோமே அப்படின்னு சமன் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகுறான். அந்த பிரான்ஸ் சோல்ஜரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோட சோல்ஜர்ஸும் வெறி கொண்டு போறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சோல்ஜரோட ஒரு அட்டாக்கே அங்க வந்த சோல்ஜரை பொடி பொடியா மாத்திருச்சு. ஹீரோவும், என்னோட ஒரு சோல்ஜரை வச்சு அந்த ஒரு பிரான்ஸ் சோல்ஜரை சமாளிக்க முடியுது, ஒருவேளை என்னோட சமன் லிமிட் மட்டும் ரிமூவ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என்னோட அதிகபட்ச ஸ்கோராவே இருக்குன்னு பாக்குறான். அப்போ அந்த எல்டரும், யாரோ ஒருத்தன் என்னோட 5 சோல்ஜரை சமாளிச்சிட்டான், சோ இப்ப அதை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸை சமன் பண்ணி விடுறாரு. ஹீரோவும், இன்னும் கொஞ்சம் பொம்மைங்க வருது போல, சரி இதையும் முடிச்சு விட்டுருமே அப்படின்னு இன்னும் 2-3 சோல்ஜர்ஸ் சமன் பண்ணி அதுங்க கதையும் முடிச்சு விட்டு என்னோட ஒரு ஸ்கெலிட்டனை வச்சு 2 சமன்ஸை காலி பண்ண முடியுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறான். அந்த பெருசும், யாரா இவன் எனக்கே டஃப் கொடுக்குறான், எல்லா சோல்ஜர்ஸையும் ஈஸியா கொண்டானே அப்படின்ட்டு, ஏப்பா உங்களோட அரூர் அகாடமி ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருச்சு போல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஷாக் ஆகிட்டு, யாரோ ஒருத்தன் எல்டர் கிரவுனியோட பாராட்டியே வாங்குறான் அப்படின்னா அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்ட்டு, டேய் சீக்கிரமா அந்த லீடர் போர்டை ஷோ பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ அந்த லீடர் போர்டை பார்த்தா அங்கிருந்த மொத்த பேரும் மாய பொழந்துட்டு இது ப்ளூட்டோவான்னு மிரண்டு போய் பார்க்குறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ 5 பாயிண்ட் எடுத்திருக்கான், அந்த அட்ரைன் அப்படிங்கிறவன் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறான். அப்போ அந்த எலைட் கிளாஸஸ் சேர்ந்த டீச்சரும் ஷாக்லயே இந்த ப்ளூட்டோவோட பாயிண்ட் எவ்ரி செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு மிரண்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதுவும் மின்னல் வேகத்தில் இப்போ 23 போயிருச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்டர்லாம் எனது ஆல்ரெடி 20 கிராஸ் பண்ணிருச்சான்னு ஷாக்ல பார்க்குறாரு. அப்போ டீச்சரும், யோ பிரின்சிபலே இப்பயாவது நான் சொல்றதை நம்புறியா அப்படிங்கிறாங்க. பிரின்சிபலும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்ககிட்ட வெறும் 200 டேலண்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாவதான்னு ஷாக்ல பார்க்குறாரு. அப்போ அந்த எல்லோரும், ஒன்ஸ் அப்பான் எ டைம் நானும் இந்த சிட்டியோட டாப்பராக இருந்தப்ப 99 பாயிண்ட் தான் வச்சுட்டு இருந்தேன், ஆனா யாரா இந்த குழந்தை 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சுட்டு இருக்கான், ஸோ இவன் ஒரு டைமண்ட் தான் போல, அப்ப அதை அறுத்து பாத்திர வேண்டியதுதான், அவனோட லிமிட்டை புஷ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸை சமன் பண்றாரு. நம்ம ஹீரோவும், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த மவுண்டைன் ஜெயின் ரெய்னோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சப்பையா இருக்குதுங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த சமன்ஸ் எல்லாம் எனக்கு 0 த்ரெட் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அங்க எக்கச்சக்கமான சமன்ஸ் இருக்கு. ஹீரோவும், என்னங்கடா இந்த ரூம்ல மைக் ஏதாவது வச்சுக்கிறீங்களா இல்ல என்னோட வாய் முகூர்த்தம் தான் பிடிக்குதா, ஏன்டா எந்த முட்டாளாவது ஒரு ஸ்டூடெண்ட் சமாளிக்கிறதுக்கு இத்தனை சோல்ஜர்ஸ் சமன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல ஆக்சுவலா சந்தோஷமாயிட்டு, ஓஹோ இந்த எல்டரு நம்பர் கேம் விளையாடலான்னு பாக்குறாரா, சரி
இந்த நம்பர் கேமும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு அவனும் ஒரு 30 ஸ்கெலிட்டனை சமன் பண்ணி விட்டு சரி யாரோட சோல்ஜர்ஸ் பவர் அப்படின்னு மோதி பார்த்துரும் அப்படின்னு சண்டைக்கு ரெடியாக வரும். கைஸ் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு லைவ் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காம வந்து லைவ்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.